மெய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஐயர் மலையை நோக்கி ஒரு பயணம். இந்த மலைக்கு காகம் பரவா மலை, மாணிக்கமலை, ரத்தனகிரி என்ற பல பெயர்களை கொண்டுள்ளது. இந்த மலையை நோக்கி இன்று ஒரு பயணம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த புனிதமான ஐயர்மலை சிவா ஆலயத்தில் ஒரு தரிசனம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னொரு காலத்தில் ஆதி காலத்தில் மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்த இடம். இந்த குகைகளில் வாழ்ந்துருக்காங்க. பஞ்ச பாண்டவர்னு சொல்கிற ஒரு வரலாறு இங்கே இருக்குது. அந்த பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் இந்த மலையில் வந்து தங்கினதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நோக்கி தான் நம்ம பயணம். இப்போ நம்ம ஐயர் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பாறை என்னமோ தனியாக நின்றுட்டு இருக்கு, தொடுத்து நிற்கிற மாதிரி நிற்கிது. ம் ஆ ஆ ஆ ஆ எடுத்துக்கலாம். பாறை முழுசாக பார்த்தீங்கன்னா அங்கே போய் இருந்து எடுத்தோம்னா அந்த பாறை முழுசாக தெரியும். இது வந்து சித்தர் பீடம் அப்படி கூட சொல்லலாம். பார்த்து இறங்கி பா இருக்கு பணம். அதை எடுத்துக்க அப்புறம் நம்ம மாற்றி வச்சு படித்து பார்க்கலாம். என்னப்பா அப்படி அடி ஆடு தான் நாயா, அதாவது மாடு. இது வந்து மாடு அது ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க அந்த காலத்தில். மாடு ஆடு. இது வந்து நரியா, இதுனா ரூ வருது. இருக்கட்டும்ல தம்பி, அப்படின்னு போட்டிருக்கேன். சே, இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குன்னு யாருக்கும் தெரியாது மாமா. இங்கே தான் இருக்காங்க எல்லாரும். மாமா இது ஒரு படுக்கை, சமணர் படுக்கை மாமா. ஸ்டெப் இந்த பாறைலாம் எப்படி வரியாம வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாறை கடியில் இவ்வளோ அருமையான ஒரு குகை இருக்கு. இது அன்னைக்கு என் கண்ணில் பட்டணும்னு இருக்கு. குழுன்னு இருக்கு மாப்பிள்ள. உள்ள போனீங்கன்னா உள்ள போ, பொறுமையாக முட்டிக்காம போ. அப்படியே அந்த கத்தை காட்டு, ஆயுதத்தை. அடாடா, இந்த அடுப்பு இதெல்லாம் எவ்வளோ அருமையானடா. யாருமே வர மாட்டாங்க, வரல, தெரியாது யாருக்குமே. சில பேர் இந்த இடத்துல வந்து அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் பாட்டில்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க. ஒரு இது ஆதி காலத்தில் பயன்படுத்தின அந்த கல் ஆயுதம் இது இந்த இடத்துல இருக்கு. நம்ம கையே முனையில் பட்டா கிழிச்சு போடும், அப்படி இருக்கு. கொஞ்சோண்டு அடியில் நுனியில் அடியில் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அது எங்கிட்ட கிடக்குது தெரியல. வால் மாதிரி இருக்கு பாருங்க. கல்லிலே செஞ்ச வால். கழுத்து அறுத்தரலாம் இருக்கு. அவ்வளோ கூர்மையானது, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. அது தகரம் அந்த மாதிரி பாரில் தான் அதை படிச்சிருப்பாங்க. அதை காது இடிக்குது. இங்கே இடிக்காம போகும் சார்.
கத்தி மாதிரி பயன்படுத்திய ஒரு ஆயுதம். இது ஐயர்மலையில் வடபுறம் உள்ள ஒரு குன்றின் மேல் அமர்ந்துள்ள ஒரு குன்றின் நடுவில் ஒரு சித்தர் பீடத்தில் கிடைத்தது. இது மிக அரியது. இது அந்த காலத்தில் வாழ்ந்ததற்கான ஆயுதங்களில் ஒரு சான்று. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இதுதான் பஞ்ச பாண்டவர்கள் பார்த்திருந்த இடம். இது மூலிகை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. அது ஒரு இது ஆட்டியிருக்காங்க. ஆட்டியிருக்காங்க. சிவன் வடிவத்திலேயே அந்த இது இருக்கு பாருங்க. அதான் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, மூலிகை தயாரிக்கிறதுக்கு. இங்கே ஒரு குழி, அங்கே ஒன்று இருக்கு. அதான் பச்சிலை. ஆமாம், மூலிகை இதுக்காக. இதெல்லாம் பேர் அதிசயம், உலகத்து அதிசயம். இங்கேருந்து நேராக இது வந்து என் மூலியமாக உங்களுக்கு தெரியணும் தெரியுது. ஆமாம், இல்லை இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இல்லாமல் இது நடக்காது. இது நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் நினச்சி பார்க்காத ப்ரோக்ராம். இங்கே பாருங்கள், இந்த சமணர் படுக்கை, இந்த இடத்துல தான் சமணர் படுக்கை இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நேராக திருவிங்க மலை தெரியுது. அதுக்கு இடையில ஒரு குண்டாங்கல் பாறை, நேராக பார்த்தீங்கன்னா குண்டாங்கல் பாறை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட பாரம்பரியத்தை வந்து வடநாட்டு பாரம்பரியமாக மாற்றி
ஜெயின்ஸ் சின்னம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்திய தொல்லியல் துறை ஆய்வு வந்து நம்மளோட வரலாற்றை அழித்து அவர்களுடைய பேரை புகற்றி ஜெயின்ஸ் வடநாட்டுக்கும் நம்ம தமிழனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க, மகாவீரருங்கிற ஒரு விஷயத்தை. ஆனால் மகாவீரருக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் இந்த பூமியில் அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு கற்று தேர்ந்திருக்காங்க. அது யோக கலையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சித்தர்களே ஒரு பெரும் கலையான கூடு விட்டு கூடு பேர கலையாகட்டும், எல்லாத்தையும் கை தேர்ந்து தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்காங்க நம்ம முன்னோர்கள், மூத்த குடியான நம்ம தமிழர்கள். நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு குண்டாங்கல் பாறைன்னு ஒரு காட்டும். கேமரா அந்த ஜூமிங் போடுறதுனால அந்த கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த இடத்துல தான் குண்டாங்கல் பாறை இருக்குது. நான் கை விரல் காட்டுறேன் பாருங்கள். கேமராவுக்கு முன்னாடி இருக்கணும். விரல் ஜூமிங் இருக்கிறனால விரல் உங்களுக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா திருவிங்கமலை, மலை, குண்டாங்கல், ஐயர்மலை. அகழ்வு ஆராய்ச்சியில் மண்ணில் புரண்டு கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர் தினேஷ்குமார். அந்த காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களும் சமைக்க பயன்படுத்திய மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் உடைந்து வடிவில் இருக்கின்றது பாருங்கள். இது பஞ்ச பாண்டவர்கள் படித்திருந்த ஒரு சமணர் படுக்கை இடம். அதனால் பாறையின் உள்ளே உள்ள குகை வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பயங்கரமாக சறுக்குச்சுன்னா அவ்வளோ சரசரம் கீழே போயிடும் இல்லையா? அதெல்லாம் போயிடலாம். அந்த சிவன் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிவன் சக்தியில் நான் கையை விட்டுட்டு நான் வாட்டு நடந்து வருவேன். ஆமாம், இப்படி போய் கூட போகலாம். இது பயங்கர செங்குத்து மாமா. ஆமாம், அது என்னோடது அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. ஆமாம் ஆமாம்.
மரமே வித்தியாசமாக இருக்கு. பெயர் என்னன்னு தெரியல. இது பேருங்க மரத்து மேலே பாம்பு வடிவம் போல் மரமே புனையல் மாதிரி. அதான் சறுத்துச்சுன்னா அவ்வளோ சரசரம் கீழே போயிருவோம் இல்லையா? அதெல்லாம் போயிடலாம். அந்த சிவன் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிவன் சக்தியில் நான் கையை விட்டுட்டு நான் வாட்டு நடந்து வருவேன். செங்குத்தாக இருக்குது. ஆமாம், இப்படி போய் கூட போகலாம். இது பயங்கர செங்குத்து மாமா.